நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 81:13. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரை பற்றி ஒரு காலத்தில் அறியாத குடும்பத்தில் பிறந்திருப்போம். சிலர் தேவனை அறிந்த விசுவாச குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். தேவனை பற்றி நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அவரை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். பரமபிதாவுடைய பிள்ளைங்கிற ஒரு அதிகாரம் நமக்கு கிடைச்சிடுது. ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். அந்த வஸ்திரத்தை காத்து கொள்வதற்கு விசுவாசம் என்கின்ற நீதியின் சால்வையும் நமக்கு போத்தி விடுறார். ஸோ நமக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு. பிசாசுடைய தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுக்குறாரு. அவரை விசுவாசிக்கிற மக்கள் கடைசி வரைக்கும் சத்தியத்தின்படி நடப்பதற்கு சத்திய ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுக்குறாரு. பரலோகம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக நம்மளை வணைவதற்காக சபைகளுக்கு போகிறோம். இன்றைக்கி எப்படி கர்த்தரை அறியாத மார்க்கத்தார் நிறைய விஷயங்களை கொண்டாடுறாங்களோ, இன்றைக்கு கர்த்தரை அறிந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாரம்பரியங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. புசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு திருச்சபையை அவன் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கினோமா, கிறிஸ்மஸ்க்கு பட்டாசு வாங்கி வெடிச்சோமா, நல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணோமா, அன்றைக்கி ஒரு நாள் நல்லா மட்டன் சிக்கன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோமா, ரைட் நம்ம எதையோ சாதிச்சிட்டோம்னு நம்ம நினச்சி திருப்தி ஆகிற அளவுக்கு நம்மளோட மனசெல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு மாதமான சம்பளம் கொடுக்குறாரு. கர்த்தர்கிட்ட நம்ம சம்பளத்தை மறைக்க முடியாது. தசம பாகத்தை கொடுக்குறோம். சர்ச்சுக்கு எங்கே போனாலும் காணிக்கை கொடுக்குறோம். ஊழியங்களுக்கு கூட நம்ம உதாரத்துவமாய் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நீ செஞ்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் பரலோகம் என்ன சொல்ல போகிறதில்ல, என் ஜனம் என்று சொல்ல போவதில்லை. யாரை பரலோகம் தன்னுடைய ஜனம் என்று சொல்லணும்னா, கர்த்தருக்கு மட்டுமே செவி கொடுத்து அவருடைய வழியில் யார் நடக்கிறாங்களோ, இறுதி வரை நடக்கிறாங்களோ, அவங்கள மட்டும்தான் பரலோகம் தன்னுடைய ஜனம் என்று சொல்லும். சபையே பழுகி பெருகல. இன்னைக்கு நாம சொல்ற காரணம் பிசாசு. ஆனா மிக முக்கியமான காரணம் திருச்சபை மக்களாகிய நம்ம தான் அப்படிங்கிறத இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளலங்கிறது தான் உண்மை. நம்ம அவருடைய சரீரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு அவைமா இருந்து தான் நம்ம எல்லாருமே செயல்படுறோம். ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும் அப்படின்னா அவரை விசுவாசிக்கிற நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. உன்னதப்பட்டு 1வது அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வரும். விசுவாசி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்? ஒரு சமாரிய ஸ்திரியை போய் ஆண்டவர் சந்திக்கிறார், அவளோடு பேசுகிறார், அவளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவள் தேடி அவர் முதல்ல அவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலேயாச்சும் நன்மை செய்யறதுக்கோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை அவங்கள கொண்டு வர்றதுக்கோ முதலாவது ஒருவரை நான் தேடி போகணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கா? நான், என்னுடைய குடும்பம், என் கணவன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் கம்ஃபர்டபுளா இருக்கனா, என்னுடைய தேவைகள் நடக்குதா, ரைட் போதும் அப்படின்னு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த சுயநலத்தில் திருப்தியாக ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தருக்கு நன்மை செய்வதற்கு தேடி போய் பேசுறதுக்கு கூட இன்னைக்கு மக்கள் விசுவாசிகள் ஈகோயிஸ்டிக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்கிருந்து நம்ம ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்துறது? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் நம்மளை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கலாம், நம்மளை பல விஷயங்களை நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவர்களால் நம்ம தீமைகளை கூட அனுபவிச்சிருக்கலாம், நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கலாம். அவரோட அன்பை அவர்கள் மீது பிரசித்தப்படுத்துவதற்கோ அங்கே ஒரு ஈகோ பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துட்டு தானே இருக்கும். நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் இறங்கி பேசணும், நான் தேவைன்னா அவங்க என்கிட்ட பேசணும். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம மனசு நினைக்குது. ஆண்டவருக்கு ஈகோ இருந்துச்சா? நான் ஒரு மேசியாவை நான் பார்த்தேன், அவர் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்க வாங்க அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வந்து அன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்க்க வச்சாலே, அதுதான் இந்த உன்னத பாட்டில் சொன்ன எக்ஸாம்பிள். ஆண்டவரே என்ன நீங்க இழுத்துக்கோங்க உங்ககிட்ட, நான் ஒரு கூட்டத்தையே உங்ககிட்ட கொண்டு வரேன். பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? யார பரலோகம் தெரிஞ்சுக்கொள்ளுதோ அவங்களையே தனக்கு நேராக இழுக்கப்போ. நான் ஒருத்தனை இழுத்துக்கிட்டா அவன் ஒரு கூட்டத்தையே இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு கொண்டு வருவான். ஒரு சாலமனை பரலோகம் எதுக்காக தெரிஞ்சு கொள்ளுது? தேவனுடைய ஆலயத்தையே கட்டி என்ன பண்றான், பிரதிஷ்டை பண்ணவன். பயங்கர ஞானம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லாமே இருந்தது.
ஆனா இன்னொரு பக்கம் எல்லாமே தேவனுக்கு விரோதமான செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வச்சிருந்த அன்பு சொப்பனத்துல 2 முறை அவனுக்கு தரிசனமாகி எச்சரிக்கை செய்தும் கூட மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கல. அப்போ பரலோகம் யார ஒருத்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுதோ அவங்கள தனக்கு நேரம் இழுக்க அவன் பார்ப்பான். இப்ப சாலமன் ஒருத்தனை இழுத்தான், அவனோட சந்ததியில எத்தனை பேர் அப்படியே அதே பாதையில ட்ராக்ல போனாங்களா இல்லையா? ஒரு ஆரோனை பரலோகம் தெரிஞ்சு கொள்ளுது. எதுக்கு? இந்த ஆரோன் எனக்காக ஆசாரிய ஊழியம் செய்வான்ட்டு. அதே ஆரோனை தான் பிசாசு இழுக்கிறான். கன்று குட்டியை உண்டாக்கி கத்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி இவங்களை கொண்டாட வைக்கிறான். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள்ல இழுப்புண்டு போனாங்களா? நான் யாருடைய ஃபோர்ஸ்ல இருக்கேன், நான் யாரை கொஞ்சம் வழி நடத்திட்டு வரேனோ கத்தர் கொடுத்தவங்கள, அப்போ நான் போற டைரக்ஷன்ல தான் அவங்களும் வருவாங்க. அப்ப நாம ஜாக்கிரதை உள்ளவர். அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய ஜனம், வேற யாருமே அவருடைய ஜனம் இல்லை. வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா பரலோகம் அப்படி சொல்லாது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது பவுல் நல்ல ஒரு வைராக்கியமா ஊழியம் செய்தவர். அந்த பிரிஸ்கில்லாவும் ஆஸ்கில்லாவும் அவனுக்கு ஊழியத்தில் அவ்வளவு துணையா இருக்கிறாங்க. அவன் போற இடங்களில் எல்லாம் பிரச்சனை, ஊழியத்துக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடிகள், சித்திரவதைகள், காவல், இப்படி மாத்தி மாத்தி ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில சந்திக்கும் பொழுது ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் கூட மனதில் மாம்சத்துல ஒரு சோர்வு இருக்கும் இல்லையா? மாம்சத்துல பலவீனங்கள் இருக்க தான் செய்யும் இல்லையா? 5வது வசனம், மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த பொழுது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சோர்வு வந்தா கூட ஒரு தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்த பொழுது இப்ப பவுலுக்கு என்ன ஆகுது? வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது. இன்னைக்கு நம்ம ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னா அங்க கத்தர் ஒரு ஊழியக்காரரை வச்சிருப்பார், போதகரை வச்சிருப்பார். இன்றைக்கு அநேக சுவிசேஷகர்கள் மூலமாக நமக்கு கத்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த அளவிற்கு அவர்களுடைய ஊழியத்தில் பக்கபலமா இருக்கிறோம், அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக எந்த அளவிற்கு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்கள பார்த்தவொடனே அவனுக்கு இன்னும் வைராக்கியம் பொங்குது, இன்னும் நான் நல்லா செய்யணும் அப்படின்னு பவுலுக்கு வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது ஆவியில. இப்படி நம்முடைய செயல்பாடுகள், இன்னைக்கு திருச்சபை மக்களுடைய செயல்பாடுகள் இருக்கா? இன்னைக்கு நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? குறையுள்ள மனிதர்கள் தான் இன்னைக்கு போதகர்களா இருக்கிறோம், சுவிசேஷர்களா இருக்கிறோம், அப்போஸ்தலர்களா இருக்கிறோம், விசுவாசிகளா இருக்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் குறைகள் உண்டு. நம்ம போன உடனே என்ன பண்ணுவோம்? அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னா அந்த பாஸ்டர் கிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல போய் பார்க்குறோம். ஆராய்ச்சியே நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சியே. நம்மளோட மனசு என்ன நினைக்குது? ஒருவனை முதல்ல எந்த விஷயத்துல குற்றப்படுத்தலாம்னு நினைக்குது. நம்ம இந்த உலகத்துல யாரை சந்திச்சாலும் யாரை பார்த்தாலும் அவங்கள பத்தி எந்த விஷயத்துல குற்றப்படுத்தலாம் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவங்க தேவனுக்காக செய்கின்ற காரியத்தை நான் என்ன எப்படி உற்சாகப்படுத்தலாம், நான் என்ன அவங்களை எப்படி பலப்படுத்தலாம் அப்படி நினைக்கிறோமா? அவங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள்லாம் கூட அவங்க தூக்கி போட்டுட்டு இன்னும் உற்சாகமா ஆவியில வைராக்கியமா ஊழியம் செய்யறதுக்கு நாம பொருட்கள்னால தாங்கிறத மட்டுமே இன்னைக்கு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு நாம் ஜெபத்தினால் தாங்குகிறவர்களா இருக்கணும், அவங்க கூட நிக்குகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களோட ஒரு யுத்தம் வரும் பொழுது மோசேயோட கை தூக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள், அவனோட கை தாழ்ந்து போகும் பொழுது சத்துருக்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அவனுக்கு கை வலிக்குது, ஊழியக்காரனால மனுஷன் தானே, அவனுக்கு கை வலிக்குது. ஒரு கட்டத்துல 2 பேர் 2 பக்கம் அவனோட கையை தூக்கி வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. சபை பலுகி பெருகணும்னா இந்த எண்ணம் வேணும். தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுறதுக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அவர்களை நாம ஜபத்திலும் தாங்குகிறவர்களாக இருக்கணும். கத்தர் வழி நடத்தும் பொழுது பொருளால் தாங்குகிறவர்களாகவும் இருக்கணும். அதே அப்போஸ்தலர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல எருசலேம்ல சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாகும். சில இடங்கள்ல போதகர்கள், விசுவாசிகள் நிர்பந்த பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு விக்கிரங்களுடைய பெயர்கள் சொல்லியே ஆகணும், விக்கிரங்களை நமஸ்கரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவந்த பண்ணப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகின்ற காட்சிகள்லாம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இப்போ நம்மளுடைய மனசு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு துவண்டு போகும். அப்ப கர்த்தர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? பரலோகம் எதை அனுமதிச்சாலும் அங்க ஒரு மகிமையான நோக்கம் இருக்கும். பாருங்க, எருசலேம்ல இருந்த சபையில இந்த துன்பம் உண்டாகுது. ஏன் தெரியுங்களா? 120 பேர் ஒன்னா மாடியில இருந்து பெந்தகோஸ்தே நாள்ல ஆவின் அபிஷேகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. இனி கர்த்தர் எனக்கு எந்த இடத்துல ஊழியம் வச்சிருக்கிறாரோ அந்த எல்லைக்கு நான் போயிடணும்.
அந்த எல்லையில போய் கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளா பரலோகம் தெரிஞ்சிருக்குதோ அவர்களை எல்லாரையுமே பரலோகம் ஒரு ஸ்தானாதிபதியா வச்சிருக்கு. ஒவ்வொரு தேசமும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தேசங்கள் எல்லாத்திலையுமே அவர்கள் யாரோடெல்லாம் ஒரு நட்புறவோடு இருக்கிறாங்களோ அந்த தேசங்கள் எல்லாமே அம்பாசிடரை வச்சிருப்பாங்க. இந்தியாவுடைய தூதரகங்கள் எல்லா வெளிநாடுகள்லயும் இருக்கும். இந்த தூதரகத்தில் இருக்கிறவங்க இந்தியாவுடைய சார்பாக நம்ம 145 கோடி மக்களுடைய சார்பாக ஆஸ் எ சிங்கிள் மேனா அந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்க போய் முன்னாடி நின்று டீல் பண்ணுவாங்க. இந்த நாட்டு பிரதமரோட ஜனாதிபதியோட பேசி உங்களோட கொள்கை முடிவுகள் என்னங்கிறத போய் அங்க போய் நேரில் போய் அந்த ஜனாதிபதிகிட்டையும் பிரதமர்கிட்டையும் போய் நேரில் போய் பேசுவாங்க. ஒரு அம்பாசிடரா அந்த இடத்துல போய் நிற்பாங்க. பரலோகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் ஒரு அம்பாசிடரா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொண்டு வந்து அனுப்பிச்சிருக்கு. அப்போ நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. இவங்க எல்லாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஒன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரே இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், ஒரே இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரே இடத்த பத்தி நினைக்கிறாங்க. இல்ல, பரலோகத்தோட திட்டம் அது இல்ல. ஒரு இடத்துல வச்சு கர்த்தர் உருவாக்குவார். இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல வச்சு கர்த்தர் உருவாக்குகிறார். உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சர்ல உங்களை கொண்டு போவார். நீங்க கொண்டு போறீங்கன்னா உங்களை அந்த இடத்துல அம்பாசிடரா கர்த்தர் வைப்பாரு. அந்த எல்லையில கர்த்தருக்காக நீங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கு மாறா பேதுரு மேல மறுரூப மலையில பார்த்தோன்னே, ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எல்லாம் போட்டு பர்மனெண்டா இங்கே உட்காந்துடலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப கர்த்தர் ஒரு துன்பத்தை அனுமதிப்பார். எதுக்கு? எல்லாம் சிதறி போங்க. எதுக்கு? பழுகி பெருகணும். நான் தெரிஞ்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. போங்க, சிதறி போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சிதறடிப்பார். அந்த சிதறடிக்கிற நோக்கம் என்னங்கிறது அன்னைக்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு புரிஞ்சது. என்னது? கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்மளை எல்லாத்தையும் சிதறடிச்சு உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிதறி போன மக்கள் எல்லாமே எங்கெங்க அவங்க சிதறி போனாங்களோ அங்கங்க போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்தை புரிஞ்சிக்காத பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பத்தை கொடுத்து சிதறி போக பண்ணி அதற்கப்புறம் அவங்கள அந்தந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதுக்கு அங்கே போய் அவங்கள உருவாக்கி அவர்களுக்கு நிறைய மோல்டு பண்ணி மட்டாய் தண்டித்து மட்டாய் சிற்றித்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த ஆரம்பிப்பார். புரிஞ்சிட்டிங்களா? எருசலேமுடைய சபையில் இதுதான் நடந்தது. அப்போது நம்ம எப்போவுமே தேவனுடைய திட்டத்தை நம்ம விசாரித்து தெரிஞ்சு கொள்கிறவங்களா இருந்தால் நமக்கு இந்த குழப்பங்கள் வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சபைகளுக்குள்ளே வராது. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, தேவனுடைய திட்டத்தை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. சரியான பார்வையில் தேவன் அனுமதிக்கிற செயலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டான டைரக்ஷனில் மறுபடியும் ஓடுவோம். நாம் கர்த்தர் சில அனுமதிக்கிற காரியங்களை தவறான பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல நிறைய பிரிவினைவாதத்துக்கு எதுவான காரியங்கள் வரும், கலகங்களுக்கு எதுவான காரியங்கள் நடக்கும், நிறைய தவறான காரியங்கள் தான் அங்கே நடக்கும். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு பகை உணர்ச்சிக்கும் வெறுப்புணர்ச்சிக்கும் ஆளாகிக்கிட்டு நம்ம பிச்சுக்கிட்டு வெளியே போகிறோம். அப்படி போகக்கூடாது. கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிற காரியம் அவருக்காக நம்ம பல இடங்களில் ஸ்தானாதிபதிகளாக போய் வேலை செய்யணுன்ற எண்ணம். அதை நம்ம புரிஞ்சிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புகஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காமே. ரைட். அடுத்தது, ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். நம்மளுடைய சுய பக்தினாலேயோ இல்லை சுய புத்தினாலேயோ எல்லாம் பரலோகம் நம்மளை தெரிஞ்சுக்கல. நம்ம சொல்லப்போனால் நம்ம மகா கொடிய பாவிகளாக இருந்தவர்கள். ஆனால் அவருடைய அநாதி திட்டம் நம்ம தாயின் கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியாகவே அவர் நம்மளை தெரிந்து கொண்ட அவருடைய கிருபை அது. இது பரம ஈவு. இந்த ஈவுடைய மேன்மை நாம புரிஞ்சுக்காம தேவனை அறியாத மக்களை குறித்து நம்முடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கு, அவர்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், அற்பமா நினைக்கிறோம், கொடிய பாவிகளா நினைக்கிறோம், அவங்கள உதாசீனப்படுத்துறோம், அவங்கள ஓரங்கட்டுறோம். அவர்களுக்கு ஒரு நன்மை செய்தோ இல்லை அவர்களை ஆற்றுவது தேற்றுவது இப்படி எந்த ஒரு நற்கிரியைகளினாலும் ஆண்டவர் இயேசுடைய அன்பை கொடுப்பதற்கு திருச்சபை மக்கள் தயாரா இல்லை. ஐயோ அவங்களாம் புறஜாதியார். வேதத்தில் கிறிஸ்துவத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1வது அதிகாரத்தில், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி, அந்த ஒளி இருளின் மீது பிரகாசிக்கும், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ரோமர் 8வது அதிகாரம் 19-21 வசனங்கள். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல,
கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அப்ப அவங்களையெல்லாம் மாயைக்கு கீழ்படுத்தி இருக்கிறது யாரு? கர்த்தர். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படி இல்லை. நான் போய் அன்பை சொல்லணும், நான் போய் அவருடைய தியாகத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் புறஜாதியார். ஆவியில் நமக்கு ஒரு மனமேட்டிமை வந்துடுது. தேவனுடைய ஜனம்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நற்கிரியைகள் மூலமாக ஆண்டவருடைய அன்பை பிரசித்தப்படுத்தணும். அதே சமயத்தில் அவர்களுடைய பாவமான வழிக்கு நம்ம போய்விடக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு சமாரிய ஸ்திரியை போய் பார்க்கவே போயிருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தட்ட ஒரு நல்ல மனமாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா கூட பரலோக ராஜ்யம் அதை பார்த்து தான் சந்தோஷப்படுகிறது. அடுத்தது அழகாக இருக்காங்கன்னு எதை பார்த்து சொல்லுவோம்? முக அமைப்பை பார்ப்போம். கண் அப்படியே மீன் மாதிரி இருக்கா, வாயில் அப்படியே கோவைப்பழம் மாதிரி இருக்கா, அப்படியே மூக்கெல்லாம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கா, பழுதே சொல்ல முடியாத மாதிரி இருக்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்கங்க. முகத்தை பார்க்குறோம் கரெக்டாக, அவங்களோட வடிவ அமைப்பை பார்க்குறோம், அவங்க போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம். இதையெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் பரலோகம் இதை பார்த்து சொல்கிறது இல்லை. உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 1வது வசனம், ராஜகுமார்த்தியே பாதரட்சைகளிட்ட உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது. பரலோகம் எதை பார்க்குதா? நேராக காலை தான் பார்க்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது நாள் என்ன பஸ்கா புசிக்கிறாங்க. அந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு ஆயத்தத்தில் நிறைய சொல்கிறாரு. அதில் ஒன்று பாதரட்சை. பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு பஸ்காவை புசிக்க சொல்கிறாரு. அதே நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் எபேசியரில் பார்த்தோம் அப்படின்னா சமாதானத்திற்குரிய பாதரட்சை. இது போகிற வழி எப்படி இருக்குது? இது எனக்காக ஓடுதா இல்லை அதுக்காக ஓடுதா? ஏன் இஷ்டத்துக்கு ஓடுதா இல்லை அவளுடைய இஷ்டத்துக்கு ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் பாதத்தை பார்த்து தான் அழகாக இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுது. இப்போ அந்த பாவத்தில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ சமாதானம் கிடைக்கும்? அந்த பாவத்தை விட்டு அவர்கள் விடுதலையாகி வெளியே வரும்பொழுது தான் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி தான் சிலர் உபத்திரவத்தில் இருப்பாங்க, பாடுகளில் இருப்பாங்க, சில விதமான வேதனைகளில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ சமாதானம் இருக்கும்? அதை விட்டு கொஞ்சம் வெளியே வரும்பொழுது தான் சமாதானம் இருக்கும். அப்போது மற்றவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அல்லது அவர்கள் இருக்கின்ற நெருக்கங்களிலிருந்து அவர்கள் விடுதலையாகும்படியாக ஒரு பிரயாசப்படுகின்ற பாதரட்சை யாருக்கிட்ட போட்டு அப்படி பிரயாசப்படுறதுக்காக போகிறாங்களோ அந்த காலை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுதான். அழகாக இருக்குது அப்படின்னு, இவங்களோட கால் அழகாக இருக்குன்னு அப்படி நம்ம முதல்ல யோசிக்கிறோமா? நம்ம காலில் அந்த பாதரட்சை இருக்கா? சமாதானத்திற்குரிய ஆயத்தம்ன்ற பாதரட்சை என்கிட்ட இருக்கா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். சிலர் ஏற்கனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. சில வழிகளில் கொஞ்சம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருக்கலாம், சில விஷயங்களில் பின்மாறி போயிருந்திருக்கலாம், ஒரு சமாதான குறைவு ஏற்பட்டிருக்கலாம். அவர்களுடைய சமாதானம் மீட்கப்படுவதற்காக நாம் எடுக்கின்ற பிரயாசம் இருக்கே, இந்த பிரயாசம் உடையவர்களை பார்த்து தான் பரலோகம் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுது. யாருடைய வாழ்க்கையிலாச்சும் தேவனுடைய சமாதானம் கிடைக்கும் பொருட்டாக நான் கொஞ்சம் பிரயாசப்படுறேன் அப்படின்னா அதற்காக நான் கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இல்லை அவங்கள தேடி போய் அவங்களுக்கு நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன், தேவனோட அன்பை வெளிப்படுத்துகிறேன், அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கா பாவத்தின் நிமித்தம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளோட மனம் திரும்பினோம்னா கர்த்தர் மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓட வைப்பார். நம்முடைய தெய்வம் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுத்து நிறுத்துறதுக்காக கர்த்தர் கொடுத்த நாட்கள்ல கொஞ்ச நேரமாச்சும் நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்துறோமா? அப்படி பண்ணோம்னா பரலோகம் நம்மளை பார்த்து ராஜகுமாரத்தியே, மை பிலவ்ட் குவீன் அப்படின்னு கூப்பிடும். ஏன்னா நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய மோகம் எல்லாமே அழிந்து போகின்ற விஷயங்கள் மேலே இருக்கத்தக்கதாக பிசாசு நம்மளை வஞ்சித்து நடத்தி கொண்டு போகிறான். புரியுதா? காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுகிற வரைக்கும் நமக்கு ஒரு டைட் ஷெட்யூல் போயிட்டே இருக்குது. இப்போ நான் மார்த்தால தான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்கள் கவலை இல்லையா? ஒருத்தியாக இருந்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டு சமைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், இந்த மரியாதை பாருங்கள் வந்து உங்கள் பாதத்திட்டு வந்து உட்காந்து அனுப்பிச்சுடுங்க இந்த பக்கம் கிச்சன் பக்கம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ நிறைய விஷயங்களை போட்டு மண்டையில் போட்டு உடைக்கிற, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரும் அதே தான் சொல்கிறார், அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல அழியாத போஜனத்திற்காக கிரியைகளை நடப்பிக்க பாருங்கள். நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகின்ற திரியை அணையாத தேவன். அவருடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கணும். கிருபையின் காலம் இருக்கும் வரை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிற தெய்வம். அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். ஒரு யோனாவை அவருடைய ஆசைகளை விருப்பத்தை புரிய வைக்கிறதுக்காக எத்தனை விஷயங்களை அவர் செய்ய வேண்டியது இருக்குது. எந்த அளவிற்கு மனக்கடினம் இருந்தால்
நம்மை சுத்தி என்ன நடக்குது, என்ன ஆபத்து நடந்துட்டு இருக்கு, இந்த ஆபத்துல எத்தனை பேர் சிக்கி இருக்கிறாங்க, இதை பற்றின கடுகளும் கரிசனையோ ஒரு உணர்வோ இல்லாமல் மன கடினத்துடன் அவன் தூங்கிட்டு இருக்கான் பாருங்களா. இந்த மன கடினம் தாங்க இன்றைக்கு திருச்சபை மக்கள்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட சுபாவம். தனக்கு கிடைத்த ரட்சிப்பு, தனக்கு கிடைத்த வாய்ப்புகள், தன்னுடைய மனமாற்றத்திற்காக தேவன் திரும்ப திரும்ப சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரே, இந்த அன்பு, இந்த பரிதவிப்பு, இந்த கரிசனை, இந்த இரக்கம், இந்த மன்னிப்பு ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்கூடாது? நேற்று நம்ம நின்றதும் கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை, நாளைக்கு நம்ம நிற்க போவதும் கர்த்தருடைய கிருபை. அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ உன்னத பாட்டில் பாருங்க, 7வது அதிகாரம் 12வது வசனம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளித்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன், தூதாயும் பழம் வாசனை வீசும், நம் வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு, என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். எப்பங்க? ஆதிகாலையில் இருட்டோட. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனத்தை தான் தன்னுடைய திராட்சை தோட்டமாகவே தெரிந்து கொண்டார், அந்த ஜனங்களை தான் தன்னுடைய மனமகிழ்ச்சி நாற்றாக தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய மூலமாக புறஜாதியாருக்கும் ரட்சிப்பின் வாசல் திறந்துருச்சு. இப்போ அங்கே மாதுளஞ்செடியிலிருந்து எல்லா செடியும் உள்ள வந்தாச்சு. அந்த புறஜாதியார்களும் கனி கொடுக்கத்தக்கவர்களாக மாறுகிறார்கள். இப்போ சொல்றார், நம்ம இத்தனை பேருக்கு மாதுளஞ்செடிக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம், திராட்சை செடிக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் பூத்திருக்கா, இதெல்லாம் காய் காத்திருக்கா, எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரோட அன்பை நம்ம சொல்லியிருக்கலாம், இல்லை மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம், இது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கா, மற்றவங்க நம்ம பேசுகிறோன்னா அவங்க வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் அவங்களுக்காக ஜெபிக்கணும். பழையவைகளையும் புதியவைகளையும் ஆகிய விஷயங்கள் கனிகளே உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கர்த்தரை அறிந்திருப்பார்கள், விசுவாசத்தில் இருப்பார்கள், புரியுதா? சில நேரம் இடறி விழுந்திருப்பார்கள், இப்ப அவர்களை மனமாற்றத்திற்கு நேராக நடத்தி மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கத்தக்கவர்களாக நாம பிரயாசப்படணும். அடுத்தது, புதிதாக விசுவாசத்திற்குள் வந்திருப்பார்கள், அவர்களையும் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் பலப்படுத்தி கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்கவர்களாக கொண்டு வரணும். அதற்கேற்ற பிரயாசத்தை அவ எப்ப எடுக்கிறா? ஏர்லி மார்னிங் இன்னைக்கு நம்ம போய் பிசிக்கலா போய் யாரையும் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணலாமா இல்லையா அவங்களுடைய கனிகளுக்காக? புறஜாதியாருடைய ரட்சிப்பு, தேவனை அறிந்த ஏற்கனவே திருச்சபை மக்கள் உள்ள திராட்சை கொடிகள் இருக்கே, இந்த திராட்சை கொடிகள்கிட்ட கனிகள் பெருகணும். இதுக்காக நம்ம காலங்காத்தால கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிக்க முடியுமா? முடியாதா? மனவாட்டி என்ன சொல்றா? காலையில் முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன, நம்ம யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோமோ அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன். அடுத்தது யாக்கோபு, அவனுடைய நடை தப்பு, அதனால தான் நடை சரியாகணுங்கிறதுக்காக தான் தொடைச்சந்தை பிடிச்சி கிள்றாரு. அவனுடைய சாமர்த்தியத்தை தான் அவன் டிபெண்ட் பண்ணியே இருக்கிறான். நம்ம விஷயத்திலையும் அப்படிதான். நம்ம போகிற நடை தப்பு அப்படின்னா கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக, ஆவிக்குரிய அப்போஸ்தலர்கள் மூலமாக, சுவிசேஷகர்கள் மூலமாக, நம்ம போகின்ற சபைகளில் போதகர்கள் மூலமாக கர்த்தர் நிறைய டைம் நம்முடைய தொடைச்சந்தை என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நிமிட்டிக்கிட்டே இருப்பார். நல்ல மனுஷனுடைய நடை கர்த்தரால் உறுதிப்படும். நம்முடைய நடை நம்மால் ஆகிறது இல்லை, அது கர்த்தரால் ஆகும். பாரு, நான் உனக்கு இப்படி, உனக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இந்த நான் தேசத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை போக்கிலும் வரத்திலும் உன்னை காப்பாற்றி நான் திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இவன் கேட்காம இதெல்லாம் சொன்னது யாரு? கர்த்தர் தான். இவனும் அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறான், புரியுதா? அந்த இடத்துக்கு பேர் பெத்தேல்னு பேர் வைக்கிறான், புரியுதா? அப்போது கர்த்தர் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் உடன்படிக்கையில் பரிசுத்தர், அவர் சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வர்றார். பரிவாரம் ஒருத்தனா போகிறான், இப்போ பரிவாரங்களோடு திரும்பி வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஓகேவா? அப்போ அவன் விசுவாசம் ஃபுல்லாக யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணுமே தவிர தன்னுடைய சுயமான சாமர்த்தியத்து மேலே இருக்கக்கூடாது. இன்னும் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு? முதல்ல வேலைக்காரிங்க அவங்க பிள்ளைங்க, ஏன்னா லேயால் மேலே இவனுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆசை கிடையாது. அடுத்து லேயால் அவளோட பிள்ளைங்க. எனக்கு யார் மேலே தான் ஆசை? ராகேல் மேலே தான் ரொம்ப ரொம்ப ஆசை. யோசேப்பு மேலே ரொம்ப பிரியம். ராகேலையும் யோசேப்பையும் கடைசியில் வச்சு இவ தான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். எல்லாம் தந்திரமாக பிளான் பண்ணி அனுப்புகிறான். ஆனால் கர்த்தர் பாருங்க, ராகேலுக்கு தான் முதல்ல டிக்கெட் கொடுத்தார் பூமியில். யோசேப்பு தான் முதல்ல அவங்ககிட்ட வந்து பிரிச்சார். நம்முடைய சுய சாமர்த்தியம், நம்முடைய தந்திரம், அப்படி பிளான் போடுவாங்க பாருங்க. மண்டையெல்லாம் சூடாகி நிறைய நம்ம பிளான் பண்ணுவோம், அதெல்லாம் அட்டர் வேஸ்ட் வாழ்க்கையில். கர்த்தரோடு கைகோத்து நடக்கிறத மட்டும் பாருங்க.
கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி மட்டும் யோசிங்க, வேற எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் அழகாய் நடத்தி செல்ல நல்ல தெய்வமாக இருக்கிறார். அடுத்தது பிலமோன். இந்த பிலமோனுக்கு பவுல் ஒரு நிருபம் எழுதுறார். ஒனேசிம் அப்படின்ற ஒரு வாலிபனுக்காக இதில் மெயினாக எழுதுறார். இந்த ஒனேசிம் பிலமோனோட இருந்தவன் தான் சபையில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமான பாவங்களை செய்கிறான். அந்த இடத்துல அவன் புறக்கணிக்கப்பட்டு வெளியே வந்துட்டான். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனை பவுல் கர்த்தருக்குள்ள மறுபடியும் நடத்தி செல்லுகிறான். நடத்திட்டு ஒரு ஸ்டேஜில் இப்போ பவுலுக்கு ஒரு ஆவிக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் இந்த பூமியில் முடிய போகுதுன்னு அவனுக்கு நல்லா தெரியுது ஆவியில். அப்போ ஃபர்தராக இந்த ஒனேசிமை ஒருத்தர் இன்னும் கர்த்தருக்குள்ள நல்லா வழி நடத்தணுமே, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணுமே, தொடர்ந்து அவன் கர்த்தருக்குள்ள முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிலமோனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இது ஒன்று அருமையான வசனம். இந்த சுபாவங்கள் நம்ம கிட்ட முதல்ல இருக்கான்னு பாருங்களேன். நான் கட்டப்பட்டு இருக்கில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். சொல்ல போனா அவன் சரீர பிரகாரமாக இந்த ஒனேசிமை பெற்றுக்கல, சுவிசேஷத்தினாலே அவன் பெற்றவர்களில் ஒருவன் இந்த ஒனேசிம். இன்னைக்கு நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க யாருன்னு யாரை நினைக்க தோணுது? நம்ம கர்ப்பத்தில் வந்தது தான் நம்ம பிள்ளைங்கன்னு தோணுது இல்லையா? அவங்களுக்காக தான் முழு பிரயாசமே. வாழ்நாள் ஃபுல்லாக ஓடுறதெல்லாம் இந்த மாம்சத்தில் பிறந்ததுக்கு தான். ஆவிக்குள்ள கிறிஸ்துவோட வழியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தோட வழியில் நடக்கிறோம்னா நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தினாலே நம்ம யாரை பெறுகிறோமே அவர்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள். எப்பேற்பட்ட அப்போஸ்தலன் தன்னை எப்படி தாழ்த்தி ஒரு லெட்டர் எழுதுறான் பாருங்க. அடுத்தது அவன் சொல்றான், முன்னே அந்த ஒனேசிம் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இப்போ எல்லாருமே நம்ம இன்னைக்கு யாரையாச்சும் நம்ம கூட சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, இவங்களால நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேர்த்து. இவங்களால ஒரு பிரயோஜனமே நமக்கு இல்லை அப்படின்னா யாரையாச்சும் நம்மோட நம்ம சேர்த்துக்க தயாராக இருக்கமா? இப்போ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஏன் இப்போ ரொம்ப அவன் மனம் திரும்பிட்டான், கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டான். இனி அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான். இப்போ ஆதாமையும் ஏவாளையும் வச்சு அந்த தோட்டத்தில் நன்மை தீமை உண்டாகின்ற கனியை வச்சு அந்த விருட்சத்தை வச்சுட்டாரு. இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்றனால நீ சாவாயின்னு சொன்னாரே தவிர அவங்கள சாப்பிடாதபடிக்கு கையும் காலையும் கட்டி போட்டாரா? இதுதான் கண்ணுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு நீ சாப்பிட்டா சாவன்ட்டாரு. புரியுதா? பிரமாணத்தை கொடுத்தாரு, ஆனா பிரமாணத்தை மீறுவதற்கு உண்டான சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நாம திருச்சபை ஊழியம் செய்ய முடியும். ஒரு 2 அக்னியிலிருந்து சில ஆத்துமாக்களையாச்சும் தப்பி வைக்க முடியும். இதை சாப்பிடாதன்னு சொன்ன தேவன் தான் அவங்க சாப்பிட்றத அமைதியா மனசுல வேதனையோட துக்கத்தோட என்ன விட்டு போயிட்டானேன்னு பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், எல்லாரும் நமக்கு நம்ம இஷ்டப்படி அடிமைப்படுத்த தான் பார்க்கிறோம். அன்பினாலே செய்யப்படும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் இயேசு எதை செஞ்சாலும் நீங்க அன்போடு செய்யுங்க, தேவ அன்போடு செய்யுங்க. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யும் பொழுதுதான் அது ஆசீர்வாதம். வேற எண்ணத்தோடு செஞ்சோம்னா நமக்கு அது ஆசீர்வாதமே கிடைக்காது. ஏன்னா பரலோகம் நம்முடைய யோசனை தான் பார்க்கும், நம்முடைய நோக்கத்தை தான் பார்க்கும். வெளியில இருக்கிற கிரியை மட்டுமே பார்த்து முடிவு போறாது. புரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, பை ஃபோர்ஸ் நான் உன்னை பண்ண விரும்பலப்பா, நீ மனப்பூர்வமா நீ அவனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15வது வசனம். இதை வாழ்க்கையில் நீங்க தயவு செஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனமாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க. ஆனா அந்த பிரிஞ்சு போகும் பொழுது அவங்களை குறித்து நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அவங்க மேல நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருது இல்ல? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ இவனும் அப்படிதான், சத்தியத்தை மீறி ஏதோ அங்கே செஞ்சுட்டு தான் பிலமோனை விட்டு வெளியே வந்துட்டான். இன்றைக்கு உனக்கு சகோதரனாய் இருக்கும்படியாக கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான். பாருங்க, ஒரு காலத்துல அவன் அடிமை, ஆனா இன்றைக்கு திருச்சபை மக்களுக்குள் அவனும் ஒரு சகோதரன். அதனால நீ மேட்டுமையான ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்மளுடைய ஆத்மா அசைக்க வேண்டிய சிந்தனை. ஆனா இந்த எண்ணமே நமக்கு வராதபடிக்கு பிசாசு வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஏன்னா அந்த கெட்ட சிந்தையை கொடுக்கறது தான் அவனுடைய வேலை. உன்னதப்பட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்ம ஆசையா இப்படிலாம் வசனங்களை கேட்கும்பொழுது நம்ம மனசுல ஒன்று தோணும், என்ன தெரியுங்களா? நாளையிலிருந்து நம்ம இனிமேல் கர்த்தருக்கு இப்படிலாம் பிரியமாக நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். பார்த்தீங்களா? அப்படி நம்ம நினைப்போம்.
ஆனால் அப்படி நம்ம செயல்படாதபடிக்கு பிசாசு தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வான். அன்னைக்கு காலையில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள்ட்டு. அன்னைக்கு தான் நமக்கு உச்சக்கட்ட கோபம் வர மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ பரலோகம் பார்க்கும். இன்னைக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்ட்டு. நீ என்ன பண்ண போகிற? அவங்க ஒரு வார்த்தை பேசினா நீ 10 வார்த்தை திரும்ப பேச போறியா? அவங்கள உன் மனசில் அவமதிக்க போறியா அப்படின்னு வேடிக்கை பார்க்கும். அதுக்கு பேர் தான் டெஸ்ட். நாம தான் ஆவியில் ஆண்டவர் இயேசு சொன்னது மாதிரி விழித்திருக்கணும். உன்னத பாட்டில் சொல்லுவோம், நம்மளை சுற்றி முட்களாக இருக்கிற மக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த முள்ளுகளுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமான லீலி புஷ்பம் இருக்கிறது தான் இன்னைக்கு இந்த உலகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு மகா பெரிய சேலஞ்ச். ஒரு ஓனேசிமுக்காக அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறான்னா, நாம் இப்படி ஒரு ஆத்மாவுக்காக யாருக்காக வச்சு பிரயாசப்பட்டது உண்டா? ஏன்னா ஆண்டவர் உன்னதப்பட்டில் சொன்னபடி நம்மளோட மனமாற்றத்திற்காக அவருக்காக நம்ம கனி கொடுக்கும்படியாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். இப்பெல்லாம் அந்த சத்தத்தை, எச்சரிக்கையின் சத்தத்தை நம்ம கேட்காம நம்ம ஜாலியாக ஆவியில் நித்திரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்தில் நம்ம கதவை திறந்து வெளியே வரப்போ அவர் அங்கே இருக்க மாட்டார். வெளியே போனோன்னா நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எல்லாத்தையும் பிடுங்கி கொள்ள பிசாசும் அவனோட கூட்டமும் ரெடியாக. சில ஆத்மாக்களையாச்சும் அக்கினி நின்று தப்பு வைக்க பிரயாசப்படுவோம். நம்மளோட ஆத்மாவையும் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். அதற்காக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற சிலுவை என்ன? நம்மளை நாமளே வெறுத்து அனுதினமும் அவர் நமக்கு நியமிச்சிருக்கிற சிலுவையை சுமந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய ஜனம். கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நீ நிலைத்திருன்னு பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். முதல்ல கற்றுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. நம்மளை சுற்றி எல்லாத்திட்டையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எப்போ பழத்தை சாப்பிட்டோமோ நம்ம நன்மை தீமை கலந்த கலவையாக இருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலம் நம்ம 100% நன்மையாக மாறுவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மையை மட்டுமே யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க, தீமை யாருக்கிட்ட இருந்து கற்றுக்காது. இன்னைக்கு சத்தியம் பிரித்து சொல்லப்படுகின்ற காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மீடியாவில் நிறைய அப்படின்லாம் வருது. சரியான சத்தியம் எதுங்கிறது முதல்ல நிச்சயித்துக்கோங்க. அதுதான் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நீ நிலைத்திருக்கணும், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். கீரைன்னு சொல்லிட்டு போய் எதை நம்ம சாப்பிடக்கூடாது? பேய் கொம்பட்டி கோயை போய் சாப்பிடக்கூடாது. கீரையும் பச்சையாக தான் இருக்கும், பேய் கொம்பட்டிக்காயும் பச்சையாக தான் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாகிங்க. ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்மளோட நகமும் சதையும் போல இருக்கிறவங்களா இருக்கலாம், கண்ணும் இமையும் போல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். யார் பேசினாலும் கத்தட்ட நிதானிங்க. யோசுவா அருமையான பாத்திரம். அவன் விழுந்து போனது அந்த கிபியோனியருடைய விஷயத்தில். அவங்க வந்து ஒரு மாய்மாலமான வேஷம் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து கானானியரில் அவங்க ஒரு குரூப் வராங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இத்தனை நாளுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பி வந்தோம், எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் இப்படி அழுக்காகி போயிடுச்சு, எங்களோட செருப்பெல்லாம் பாருங்கள் பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்த அப்பமெல்லாம் பாருங்கள் கெட்டு போச்சு, ஃபுட்டெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நம்ப வச்சு வஞ்சிக்கிறாங்க. கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். ஒரே ஒரு காரியம் அவன் செஞ்சது என்ன தப்பு? கர்த்தருடைய வாக்கை கேட்காமல். தயவு செஞ்சு யார் என்ன பேசினாலும் சரி கர்த்தருடைய வாக்கை கேளு. இன்னைக்கு சபையில் இன்னைக்கு இத்தனை கலவரங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் பிடிக்கல பிரச்சனைனா இசட் என்ன பண்ணுவான்? எக்ஸை பற்றி ஒய்யை கிட்ட போய் சொல்லுவான், இல்லைன்னா ஒய்யை பற்றி எக்ஸ் கிட்ட சொல்லுவான். கொஞ்சம் நெருப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். புரியுதா? இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கலகங்கள், கலவரங்கள், பிரிவினைகளை பிசாசு இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய கிருபை. எல்லா 10 பேரும் நித்திரையாக இருந்தாங்க. மணவாளன் வருகிறார் ஆயத்தப்படுன்னு ஒரு எச்சரிக்கையின் சத்தம் வரலன்னா 10 பேரும் அவரோட போயிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 5 பேர் போனதுக்கு காரணமே அந்த எச்சரிப்பின் சத்தம் தான். கர்த்தர் கிருபையாக இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்குறார். அது அவருடைய அன்பு. இதை பயன்படுத்தி கொள்ளும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் அப்பா எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர். தகுதியற்ற எங்களை கத்தாவே கிறிஸ்துவுக்குள் எங்களை தகுதிப்படுத்தினீரே. உம்முடைய அன்பிற்காய் நன்றி. எங்களை தாயின் கற்பத்தில் உருவாக்குறதற்கு முன்னதாகவே ஒரு மகா பெரிய நோக்கத்தோடு கூட எங்களை உருவாக்கி இருக்கிறீர். அதற்காய் நன்றி. அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ளணும். எங்களை இழுத்துக்கொள்ளும் அப்பா. நாங்கள் ஒரு கூட்டத்தை உமக்கு பின்னே கொண்டு வருவோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா பிசாசானவனுடைய தந்திரங்களை குறித்து நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்பா. ஆவிலே விழிப்புணர்வோடு இருக்க கிருபை பாராட்டும். கிறிஸ்துவின் சுபாவங்களுக்குள் எங்களை வழிநடத்தும் அப்பா. அவருடைய சாயலாக எங்களை மாற்றும். எங்களில் நற்கனிகள் பெருகத்தக்கதாக எங்களை வழிநடத்தும். திருச்சபையில் நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை சுற்றி இருக்கிற பாபிலோனுக்கு மத்தியிலே உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட வந்து வாசம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.